Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல OnePlusல இருந்து புதுசா வரப்போற ஒரு மொபைலை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். OnePlusல ஏற்கனவே லான்ச் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்ச ஒரு மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlusோட Nord 2. இந்த மொபைல் OnePlusோட ஃபிளாக்ஷிப் சீரிஸ்ல என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே கொடுத்து ஒரு 30,000 ரூபாய் பிரைஸ்ல எடுத்து வந்தாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு பிடிச்ச மொபைலாகவும் இருந்தது, நிறைய பேர் எடுத்த மொபைலாகவும் இருந்தது. அதே சமயம் நிறைய டைம் வெடிச்ச மொபைலாகவும் இந்த மொபைல் தான் இருந்தது. ஸோ இப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் எடுக்க யோசிச்சுட்டு இருந்தாங்க, OnePlus Nord 2 எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ இதை தொடர்ந்து இப்போ OnePlusோட Nord 3 அப்படின்ற அதனோட சக்ஸஸராக போகுது. ஸோ இந்த வீடியோவில் OnePlusோட Nord 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸுமே லீக்ஸ் வந்துருச்சுங்க. ஸோ இந்த லீக்ஸ் அடிப்படையில் OnePlus Nord 3 இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது, என்னென்ன ஸ்பெக்ஸோட வரும், என்ன ப்ரைஸில் வரும், இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் போல எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த OnePlusோட Nord 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே BAS லிஸ்டிங் ஆயிடுச்சு. அது போக நிறைய இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதனால இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் லீக்குமே வந்துருச்சுங்க. இதுல OnePlusோட Nord 2 மாதிரி தான் 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD Plus 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பில்டாக தான் இருக்குது. ஸோ OnePlusோட Nord 2 மாதிரி எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் கிளாஸ் பில்டோட எடுத்து வராங்க. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே OnePlus அப்படின்னாலே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. அதே மாதிரி இந்த மொபைலில் அலர்ட் ஸ்லைடரையும் எட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது எல்லாமே ஓரளவுக்கு OnePlus Nordல இருக்கிறது தான், OnePlusோட Nord 2ல இருக்கிறது தான். இருந்தாலும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமும் MediaTek ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. MediaTekோட MediaTek Dimensity 8100 அப்படின்ற ப்ராசஸர். இதை நம்ம ரியல்மியோட Realme GT Neo 3 அப்படின்ற மொபைல்ல பார்த்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேயான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மொபைல். இதை ஸ்னாப்டிராகனோட மற்ற ப்ராசஸரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கூட ஸ்னாப்டிராகனோட 888க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. ஸோ அதனால ஒரு பெஸ்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட தான் இந்த மொபைல் எடுத்து வர போறாங்க. அடுத்து கேமராஸ். இங்க கேமராஸ்ன்னு பார்க்கும்போது 50 MP கேமரா தான். ஆனா இந்த டைம் சோனியோட IMX766 அப்படின்ற கேமரா யூஸ் பண்றாங்க. சோ இதுதான் சோனியோட ஹை எண்ட் கேமராவா இருக்குது. சோ 766 அப்படின்ற கேமரா மட்டும் இல்லாம OIS சப்போர்ட்டும் எடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்ல எப்பவும் கொடுக்குற மாதிரி அந்த 16 MP ஃப்ரண்ட் கேமராவோட எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த மொபைல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்து பேட்டரி. இந்த பேட்டரி செக்மெண்ட்டையும் அப்கிரேட் பண்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி 65 வாட் பார்த்திருந்தோம். இந்த டைம் 4500 mAh பேட்டரி 150 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்க என்னென்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு இந்த ப்ராசஸர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கலாம், கேமரா கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். போல ஒரு பெரிய அப்கிரேடோட இந்த OnePlusோட OnePlus Nord 3 இந்த மொபைலை எடுத்து வராங்க. இந்த எல்லா அப்டேட்டுக்கும் சேர்த்து அவங்க எவ்வளவு பிரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ OnePlusோட Nord 2 30,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு தான் சேல் ஆயிட்டு இருக்கு. Nord 3 வரும்போது 35,000 ரூபாய் வரைக்குமான பிரைஸ் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, இது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீக்ஸ் மூலமா வந்திருக்குங்க. லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மொபைல் ஜூலைல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நடுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlusோட OnePlus Nord CE 2 Lite அப்படின்ற ஒரு மொபைல் இருக்குது. அதே மாதிரி OnePlusோட Nord 2ல OnePlus Nord 2T அப்படின்னு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ரெண்டும் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் OnePlusோட Nord 3 எடுத்து வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒருவேளை உங்களால ஜூலை வர வெயிட் பண்ண முடியும், என்னோட பட்ஜெட் ஒரு 35,000 ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைலுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஸ்பெக்ஸ் வைஸா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஒருவேளை OnePlus அவங்களோட பழைய ஆக்சிஜன் வைஸ் அப்படியே எட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் ஒரு தாறுமாறான மொபைலாவே இருக்கும். ஸோ பார்க்கலாம் OnePlus ஏதாவது புதுசா மாத்துறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல OnePlusோட Nord 3 பத்தின ஃபுல் டீடைல்ஸும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஏன் எதுக்கு எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.